ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா பிரெட் அல்வா. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 6 பிரெட் எடுத்திருக்கேன். இது சாண்ட்விச் பிரெட்டுன்றதுனால ரொம்ப பெருசாக இருக்குன்றதுனால நான் 6 எடுத்திருக்கேன். அந்த ஓரத்தில் இருக்க ப்ரௌன் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அது நம்ம பிரெட் க்ரம்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ப்ரெட்டுக்கும் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அந்த ப்ரெட்ஸ் எல்லாமே சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பேனில் வந்து நெய் விட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன்ஸ் நெய் விட்டுக்கிறேன். இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெய்லியே நல்லா ஃப்ரை ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரெட் அல்வா சூப்பராக வரும். பாருங்கள், நல்லா லைட் ப்ரௌனாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கீயில். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ நான் வந்து அதே பேனில் வந்து அது கொஞ்சம் நெய் இருக்குது, அதுலேயே வந்து நான் முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் பாதாம் கூட நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஏதாவது நட்ஸ், எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் முந்திரி மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக வந்தோடனே எடுத்துடலாம். அடுத்து நான் ஒரு 1/2 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நம்ம சிரப் மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் 1/2 கப்புக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கனாலும் உங்களுக்கு சுகர் சிரப் சீக்கிரம் வராது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட் ரேஷியோவில் ஊற்றிக்கோங்க. லைட்டாக தொட்டு பார்த்தா அப்படியே நம்ம ஒட்டணும். இந்த மாதிரி வரணும், லைட்டாக ஒட்டுற மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரெட் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கீயில், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து 1 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள் இந்த மாதிரி வரும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து சாக்கோ பவுடர் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் கரைச்சி இதில் ஆட் பண்ணலாம். சாக்கோ ஃப்ளேவர் வரும், சூப்பராக இருக்கும். அதுவும் அப்படியும் நீங்கள் பண்ணலாம். நான் பட் ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருது. அதில் அப்படியே நெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அழகாக ஒட்டாமல் வருது பாருங்கள். நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் அங்கே வந்து ஓரத்துலலாம் வந்து நெய் அப்படி பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட் ஸ்டேஜில் தான் ஏலக்காய் போடுறேன், அந்த ஃப்ளேவர் நல்லா வரணுன்றதுக்காக. 2 கிளறிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளோட பிரெட் அல்வா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.